ஏய் கெட்ட ஆத்மாவே முன்னாடி வா. என்ன விஷயம்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கெட்ட ஆத்மாவோட ஞாபகம் இப்பதான் வந்ததா? வாய மூடு. நாம 3வது கட்டத்தை தாண்டணும். என்ன உள்ள கூட்டிட்டு போங்க. இன்னைக்கு ராத்திரி மிகப்பெரிய ராத்திரி. நீங்க எந்த காரியம் செய்தாலும் அது வெற்றியில தான் முடியும். உனக்கு விஷ்ணு பகவானோட வரமும் கிடைக்கும். அதுக்கு பதிலா எனக்கு வேற எதுவும் வேண்டாம். கடவுள் ஆசி இருக்கும்போது சைத்தானுக்கு என்ன வேலை? வாங்க போலாம். எங்களை இப்படியா உள்ள கூட்டிட்டு வருவ? இதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது. அங்க பாருங்க. அந்த களத்தை இன்னைக்கு ராத்திரியே நீங்க அடைஞ்சாகணும். அதுக்கப்புறம் உன்னோட வேலை முடிஞ்சிரும். சரி, இப்போ நான் வந்த வேலை முடிஞ்சது. கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். சந்திரகாந்தா, ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வேண்டிக்கிட்ட தைரியமா போமா. ஸ்ரீ மகாவிஷ்ணு, இதை அடைய நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். நான் வீராவையும் எங்க உறவையும் காப்பாத்தணும். விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க. போ சந்திரகாந்தா, எளிமையான கட்டத்தா எடுத்துட்டு வா. பார்க்க எளிமையா இருக்கு, ஆனா கண்டிப்பா அப்படி இருக்காது. என் பாதத்துக்கு கீழே பூமி இருக்குமோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா இது கடினமா தான் இருக்க போகுது. என்ன யோசிக்கிற சந்திரகாந்தா? போ போமா, போய் அதை எடுத்துக்கிட்டு திரும்ப வா. இவ எதுக்காக நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கா? இந்த வேலை இவ்ளோ கடினமா இருக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும். களத்துல 100 வருஷம் பழமையான என்னோட விஷம் இருக்கு. வருஷ கணக்கா இங்க இருந்ததுனால அந்த விஷத்துக்கு அபரிதமான சக்தி வந்துருச்சு. ஆனா இப்போ அது விஷம் இல்ல, மருந்தாயிடுச்சு. இந்த களத்தை அடையணும்னா நீ 3 அடியில எடுத்தாகணும். அந்த 3 அடியில உனக்கு மரணமும் வரலாம். ஞாபகம் இருக்கட்டும். மூணு அடியிலையா? 3 அடியில எப்படி முடியும்? ஐராவதி, இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 3 அடி தத்துவத்தை இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்கேன். விஷ்ணு பகவானே எனக்கு உதவி பண்ணுங்க. நில்லுங்க, நில்லுங்க. ஒரு மீனவ பொண்ணு நீ. என்ன தைரியம் இருந்தா மகாராஜா வரும்போது வழியை மறிப்ப? அது மகாராஜா, என் முயல் அடிபட்டு வழியில படுத்திருக்கு. அதை எடுத்துட்டு போற வரைக்கும் கொஞ்சம் பொறுங்க. அதனாலதான் நான் உள்ள. வீரனே, நீ சரியாதான் சொன்ன. போ, உன்னோட முயலை எடுத்துக்கிட்டு உன்னோட வீட்டுக்கு போ. ஆனா ஒண்ணு, வெறும் 3 அடிக்குள்ள நீ அதை எடுத்தாங்க. வெறும் 3 அடி இல்லையா மகாராஜா? நான் குதிரை பக்கத்துல இருக்கேன்.